வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோடைய 50வது படமான மகாராஜா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ படம் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி இப்போ மகாராஜா மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது. இங்கேயான்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடையாது, சைனாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சைனாவில் வைஷி ஃபிலிம்ஸ், அலிபாபா பிக்சர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மகாராஜா படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40,000 ஷோஸ் மகாராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வர நவம்பர் 29ஆம் தேதி சைனால மகாராஜா ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விஜய் சேதுபதி இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிராஜோடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தில் நித்யா மேனன் அவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மதுரையில் அந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை 23ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியோடைய அடுத்த ரிலீஸ் விடுதலை 2. அந்த படம் அடுத்த மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா மிஷ்கினுடைய ட்ரெயின். இதுக்கு நடுவில் விஜய் சேதுபதியோடைய 51வது படம் ஏஸ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஆனால் அந்த படம் என்ன ஆச்சு, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ மிஷ்கினுடைய ட்ரெயின் அடுத்த வருஷம் ஜனவரி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது என்னடா அமரன் படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரன் படத்தில் சாய் பல்லவி அவங்களுடைய நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி எஸ்கே கிட்ட தூக்கி போடுவாங்க. அந்த நம்பருமே காட்டுவாங்க. ஸோ அந்த நம்பருடைய ஒரிஜினல் ஓனர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பையன். அந்த பையன் இப்போ இந்த அமரன் படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லீகலாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த படம் வந்ததுலேருந்தே என் நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, படிக்க முடியல, நான் பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கேன். ஸோ அதனால காம்பன்சேஷனாக 1.1 crores ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து இப்போ எஸ்கே ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை பற்றி எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுவுமே ஒரு கேரக்டர் பேஸ்டு ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அவர் பண்ண போகிற படம் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக அவருக்கு இருக்க போது. அவருடைய 25வது படம் சுதா கோங்கரா தான் இயக்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறா அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவின் பாலி தான் நடிக்க போகிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவர் தான் இந்த படத்தில் எஸ்கேக்கு வில்லனா, அதுவும் சாதா வில்லன் இல்லை, பயங்கர டெட்லியான ஒரு வில்லன் ரோலில் அவர் நடிக்க போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஜெயம் ரவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தளபதி விஷால் அவங்கள அப்ரோச் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நியூஸை விஷால் இப்போ மறுத்திருக்காரு. நான் வில்லனாலாம் நடிக்க போகிறது கிடையாது, அப்படிலாம் எனக்கு எதுவுமே வரல, நான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து விஷால் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய படமான துப்பறிவாளன் 2 அந்த படத்தை தான் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவரே தான். ஸோ ஃபண்ட் இஷ்யூஸ்னால தான் அந்த படம் இப்போ வரைக்குமே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே ஷூட்டிங் போயிடுவாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ SK25 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வில்லன் ரோலுக்கு ஜெயம் ரவி கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அவர் உள்ள வந்துருவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு பக்கம் அவர் ப்ளே பண்ணுற இந்த ஒரு வில்லன் ரோல் பயங்கர டெட்லியான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டெட்லியான ஒரு வில்லன் ரோல் கிடையாது, ஒரு கிரே ஷேட் ரோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது இப்போ விக்ரம் வேதாள பார்த்தீங்கன்னா மாதவன், விஜய் சேதுபதி இவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸுமே கிரே ஷேடாக தான் இருக்கும். படமாக பார்க்கும்போது மாதவன் ஹீரோ, விஜய் சேதுபதி வில்லனாக இருந்தாலும் கதைக்களமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஸோ இந்த SK25க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஜனவரி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. படத்தோட ரிலீஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் தான் மூவி டீம் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஜெயம் ரவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹீரோவாக கடைசியாக அவர் நடித்த படம் பிரதர். அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, சுத்தமாக சரியாகவே போகலை. பிரதர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் நடித்த ஒரு சில படங்கள் கண்டினியூஸாக அவருடைய படங்கள் எதுவுமே ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஒரு நல்ல படமாக அவருக்கு அமையவே இல்லை. இப்போ அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை. அந்த படம் அடுத்த மாதம் டிசம்பர் எண்டு ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு மாடர்ன் டே லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்கிற புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு
இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கூட ரீசெண்டாக படத்துடைய ட்ரெய்லர் கட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்நேரம் வந்து படத்துக்கான எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எதுவுமே வந்து முடியல. ஒரு பக்கம் வந்து டப்பிங் ஒர்க், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பேரலாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. ஒரு சாங்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பேலன்ஸ் இருக்குது. அதை இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வர சண்டே நவம்பர் 24ஆம் தேதி இந்த படத்துலேருந்து ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஸ்ரீலீலா ஒரு டான்ஸ் நம்பரில் அப்பியர் ஆகுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சாங் தான் வர சண்டே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சண்டே நவம்பர் 24ஆம் தேதி சென்னையில் புஷ்பா 2 படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. புஷ்பா 2 படம் வந்து இன்னும் அஃபிஷியலாக சென்சார் ஆகலை, சென்சார் டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த படத்துடைய டியூரேஷன் பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமும் வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 hours 10 minutes அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட 3 hours கிட்ட இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. ஆக்டர் சூர்யா அடுத்து நடிக்க போகிற படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா 45. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த சூர்யா 45 ப்ராஜெக்டில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க தான் வந்து ப்ளே பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டர் சூர்யா கூட சேர்ந்து இந்த படத்தில் அவங்க நடிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். ஆர்ஜே பாலாஜி வந்து அடுத்து மாசாணி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் அம்மன் கேரக்டரில் த்ரிஷா தான் ப்ளே பண்ண போகிறதா ஒரு நியூஸ் அப்போவே வந்துருந்துச்சு. ஸோ அந்த படத்தை த்ரிஷா மிஸ் பண்ணாலும் ஆர்ஜே பாலாஜியோடைய சூர்யா 45 ப்ராஜெக்ட்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் சொல்லப்படுற நியூஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசாணி அம்மன் அப்படிங்கிற அந்த கதை தான் வந்து இப்போ சூர்யா 45 மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக இருந்தது. இப்போ வந்து சூர்யாக்கு ஏற்ற மாதிரி அதை மேல் வெர்ஷனாக வந்து ஆர்ஜே பாலாஜி மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல, பட் உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சூர்யா 45 போஸ்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதுவும் குறிப்பாக அந்த அருவாவாக இருக்கட்டும், குதிரை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கருப்பசாமி ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ மேபி இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 69 ப்ராஜெக்டை பற்றி முன்னாடியே ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. அதே ரூமர் இப்போ திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல பாலையா நடிச்சு ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி அந்த படத்தோடைய ரீமேக் தான் தளபதி 69 அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரீமேக் கிடையாது, ஆனால் அந்த படத்தோடைய ஒரு சில சாயல் வந்து கண்டிப்பாக தளபதி 69ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் ஸ்ரீலீலா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் மமிதா பைஜியோடைய கேரக்டர் இருக்க போகுது அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் டெஃபினட்டாக தளபதி 69 பகவந்த் கேசரியோடைய ரீமேக்காக இருக்காது. இது அவருடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை போய் ரீமேக் பண்ணுவாங்களா? ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ரூமர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராஜ்குமார் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தார். அவரை வந்து ஒரு ரோலுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவருமே வந்து என்னுடைய டேட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும், அதை வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் தளபதி 69 ப்ராஜெக்டில் இல்லை. இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா எச் வினோத்தே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம வேற ப்ராஜெக்ட் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டதா சிவராஜ்குமாரே வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஆன்போர்ட் லிஸ்ட் வந்து போட்டுட்டாங்க. அதை தாண்டி இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் அவங்க இந்த தளபதி 69ல் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோடைய சர்க்கார் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் தான் நடிக்க போகிறாங்க போல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.